வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். செப்டம்பர் 24 வெளியான தகவல். தமிழ்நாடு முழுவதும் குக்கிராமங்களை இணைக்கும் வகையில் டிசம்பர் முதல் மீண்டும் மினி பஸ் சேவை. தமிழகம் முழுவதும் உள்ள ஊரக பகுதிகளில் டிசம்பர் மாதம் முதல் மினி பேருந்து சேவை தொடங்குவதற்கு திட்டமிட்டு வருவதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 1991ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் முதன்முறையாக கிராமப்புற பகுதிகளில் மினி பேருந்துகளை இயக்கும் சேவை தொடங்கப்பட்டது. பின்னர் இதற்கான அனுமதி அரசால் நிறுத்தப்பட்டு சென்னையில் மட்டும் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த சேவையை மீண்டும் செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. இதற்காக விரிவான மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. டிசம்பர் முதல் மினி பேருந்து இயக்கத்தை தொடங்கும் பணியில் போக்குவரத்துத்துறை மும்முரமாக இறங்கியுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்துத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், வழித்தடங்களை நேரில் சென்று ஆய்வு செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு கிராமத்தில் குறைந்தது 100 குடும்பங்கள் இருந்து இதுவரை அரசு பேருந்து இயக்கமோ அல்லது தனியார் பேருந்துகள் இயக்கப்படாத பகுதிகளாகவோ இருந்தால் இந்த மினி பேருந்து சேவை மூலம் இயக்க திட்டமிட்டுள்ளோம். கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகின்றன. 70% பேருந்து வசதியற்ற பகுதிகளையும் 30% பேருந்து வசதி இருக்கும் பகுதிகளையும் இணைக்கும் வகையில் வழித்தடம் உருவாக்கப்படும். புதிய திட்டத்தின்படி 25 கிலோமீட்டருக்குள் இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது 17 கிலோமீட்டர் தூரம் பேருந்து சேவை இல்லாத வழித்தடமாகவும் 8 கிலோமீட்டர் பேருந்து சேவை இருக்கும் வழித்தடமாகவும் உள்ள பகுதிகளை கண்டறிந்து வருகிறோம். GPS கருவி பொருத்திய மினி பேருந்தில் 25 இருக்கைகள் இருக்கும் என்றார். 70% பேருந்து வசதியற்ற பகுதிகளையும் இதை போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.